ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பிரணவோட பிறந்த நாள். ஆக்சுவலாக எப்போவுமே வந்து நார்மல் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும், சாம்பாரோட அவனோட ஃபேவரட் ஃபுட்டாக. பட் இந்த தடவை இயர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது டேஸ்ட் சேஞ்ச் ஆகும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சாண்ட்விச் வேணும்னு வந்து நாளே கேட்டிருந்தான். அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் தான் பண்ணியிருந்தேன். ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஆனால் நேற்று வந்து செம சூப்பராக வந்துருந்துச்சு. எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சாண்ட்விச் சாப்பிட்டதில்லை அப்படிங்கிற ஒரு பேர் வேறு கிடச்சிருச்சு. ஸோ அதனால ரெசிபியும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இங்கேயே ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் நல்ல பொடி பொடியாக அறுத்த வெங்காயம், கூடவே துருவன கேரட் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பரில் ஃபைனாக பவுட்ரு மாதிரி பண்ணிடுங்க கேரட்டை. கூடவே பீன்ஸுமே சாப்பரில் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னா பீன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து எவ்வளோ சனமாக கட் பண்ணாலும் கொஞ்சம் அங்கங்கே வந்து அப்படியே முழுசாக காயாக நிற்கும். அதனால கூடவே கோஸ் அதுவுமே வந்து பொடி பொடியாக கட் பண்ணுது, அதையும் சேர்த்துட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுலாம். பொதுவாகவே சாண்ட்விச்சில் வந்து கொஞ்சம் பச்சையாக காய்கறி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த பச்சையாக காய்கறி இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால காய்கறி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிலில் லைட்டாக வந்து சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணால் செம சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆயிலில் போட்ட வெங்காயம், கேரட், பீன்ஸ், கோஸ் எல்லாம் வந்து லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி பொடி பொடியாக அறுத்த கேப்சிகம், ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்த கார்ன், கூடவே பொடி பொடியாக அறுத்த தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு அதுலேயே தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் அந்த சூடான காய்கறி கூட போட்டு ஒரே 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவையான எல்லா காய்கறியும் போட்டு செஞ்சதுனால இது டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லை நேற்று இதுக்காக வந்து ஒரு கிரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த கிரீன் சட்னினால சாண்ட்விச் நல்லா இருந்துச்சான்னு தெரியல. இந்த கிரீன் சட்னி பண்ணுறதுக்கு 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, கூடவே ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரே 1 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உப்பு, கூடவே 2 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கிரீன் சட்னி. இது வந்து சிக்கன் தந்தூரி, பன்னீர் தந்தூரிக்குமே வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து பிரெட் மேலே வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள ஸ்டஃபிங் வைப்பாங்க. நான் வந்து அதை தடவெல்லாம் கிடையாது, தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு தனியாக வந்து வச்சுட்டேன். இப்போ பிரெட்டில் வந்து ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு மேலே வந்து சீஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து துருவி அதையும் வந்து மேலே சேர்த்துக்கலாம். டோஸ்டரில் வெண்ணெய் தடவி பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்டர் இல்லாதவங்க தோசைக்கல்ல நார்மலாகவே இதை செஞ்சுக்கலாம். ஈவன் சில்லி ஃப்ளேக்ஸுமே ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பிரணவோட பர்த்டே சிம்பிள் கேக் கட்டிங் ப்ளஸ் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட ஒரு டின்னர் அதோட வந்து முடிஞ்சுது. பிருந்தா வந்து அவனுக்கு 2 புக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. இந்த 2 புக்குமே பிரணவ் கட்டாயம் படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டே கொடுத்தா. பிரணவோட பர்த்டே ஏப்ரலில் வர்றதுனால ஸ்கூல் எல்லாம் எப்பவுமே வந்து க்ளோஸ்டா இருக்கும். ஒரு வருஷம் கூட நான் மற்ற கிட்ஸ் மாதிரி ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணலன்னு ஃபீல் பண்ணுவான். இந்த வருஷத்துல பிரிட்ஜ் கோர்ஸ்னால கிளாஸ் இருந்துச்சு, ஆனா சண்டேல பர்த்டே வந்ததுனால அதுவும் மிஸ் ஆயிருச்சு. எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருந்துச்சு, என்னடா ஒரு வருஷம் கூட உன்னால வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. பட் மண்டே செலிப்ரேட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு சொல்லிட்டேன். மோஸ்ட்லி ஏப்ரல் மேல பிறந்த குழந்தைகளுக்கு இந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன்.